Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a concealer video from Natasha Rana. So Natasha Rana வந்து high glam concealer தான் பார்க்க போறோம். Without further ado நம்ம வீடியோக்குள்ள போலாம். Yes guys, I have this. Actually I updated one of the shade from her collection. Already இத பத்தி நான் வந்து வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். பட் நான் என்னோட ஃபுல் கிளாம் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லை போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ அ டெடிகேட் வீடியோ ஆன் திஸ். ஸோ தட்ஸ் வை. ஓகே, ஸோ என்ன ஷேட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் NY11. ஸோ திஸ் இஸ் NY11. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஷேட் நான் வாங்கியிருக்கேன் விச் இஸ் NP10. ஸோ தீஸ் ஆர் த டூ ஷேட்ஸ் ஐ ஹவ் பாட் ரீசன்ட்லி. ஓகேவா. இப்போ இதை பற்றி பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஸ்லீக்காக இருக்குது. இது வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கேஜிங் நான் எங்கேயும் பார்க்கல. இந்த ஷேப் வந்து கர்வ்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. நியூட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த பிக் டஃபுட் அப்ளிகேட்டர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லிப் அப்ளிகேட்டர் மாதிரி ஷார்ப் பாயிண்டியாக இருக்குது. இட் இஸ் நைஸ் டு கோ நியர் த எண்ட்ஸ் அண்ட் அப்ளை. இதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யா. ஸோ இப்போ இந்த கன்சிலர் பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எல்லாம் பார்த்துடலாம். இட்ஸ் கெட்டிங் டு த வெப்சைட். ஓகே, இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சஃபோரா. ஆல் நடஷனா ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா சஃபோராவில் மட்டும்தான் இருக்குது. ஐ திங்க் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஒன்லி 19 ஷேட்ஸ் தான் இருக்குது. பட் நடஷனாவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஷீ ஹேட் ஆல்மோஸ்ட் 50 ஷேட்ஸ் கைஸ். 50 ஷேட் வச்சுருக்காங்க. தட் இஸ் லைக் ஹியூஜ். என்ன இது ஸ்டக்காக நிற்கிது. ஸோ நடஸ்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 50 ஷேட் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பிகாஸ் இன்னும் வந்து சஃபோரா இந்தியாவில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அவங்க நிறைய அண்டர்டோன்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் பாயிண்ட் அதெல்லாம் பார்த்துடலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா நட்டாஷா ரானா ஹை கிளாம் கன்சீலர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் 3,300 rupees. as of now we have 19 shades. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். A long lasting creaseless concealer with a natural medium buildable coverage, luminous matte finish. The high glam concealer is made with biomimetic pigments and texture perfecting microspheres for a flawless airbrush results with a weightless natural look and flexible feel with up to 19-hour wear. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் ரியலி நைஸ். இது வந்து ஒரு லூமினஸான ஒரு மேட் ஃபினிஷ் ஒரு கன்சீலர். அண்ட் தென் ஃப்ளாலெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. யூ கேன் சி ஆன் மை அண்டர் ஐஸ் as of now. ஓகே, ஸோ வந்து இது எப்படி வாங்கணும். இது ஒரு பெரிய அந்த அண்டர்டோன் வாங்குறது வந்து சின்ஸ் ஷீ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க லான்ச் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். ஓகேவா, அந்த மாதிரி தான் அவங்க பயங்கரமாக அவங்க வந்து எப்படி வாங்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேட் வந்து எப்படி வாங்கணும்னு போட்டிருக்காங்க. நியூட்ரல் ஒரு ஷேடு இருக்குது. நியூட்ரல் எல்லோ அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூட்ரல் பீச், நியூட்ரல் ரோசி பீச், எல்லோ நியூட்ரல், எல்லோ பீச், ரோசி நியூட்ரல் அண்ட் ரோசி பீச். இவ்வளோ அண்டர்டோன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபைண்ட் இது நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ ஃபைண்ட் இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட்டாக இருக்குது. என்ன ஷேடு வாங்குறதுன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கே அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் மேக்கப் தெரியாதவங்களாம் எப்படி வாங்குவாங்க. அவங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரியலி லைக் நியூட்ரல், வார்ம் அண்ட் கூல் டோன். இது மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ பேசிக்கான ஒரு அண்டர்டோன்ஸ் வச்சு ஷீ கேன் ரிலீஸ். அதுலேயே மல்டிபிள் ஷேட்ஸ் அவங்க கொடுக்கலாம், மல்டிபிள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஷீ ஹேவ் டன் சம்திங் நியூ. இது யாருமே பண்ணல, இவங்க புதுசாக அதை ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இட் இஸ் ரியலி நைஸ். பட் கன்ஃபியூசிங் கைஸ், ரியலி கன்ஃபியூசிங். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகேவா, அது வேறு நம்ம இந்தியாவில் வேறு நிறைய ஷேடு இல்லையா, அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இங்கே நான் பிக்சர்ஸ்லாம் போடுறேன் ஒன்றா. ஃபஸ்ட்டு நான் ஷேட் ரேஞ்செலாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இவ்வளோ 50 ஷேட் ரேஞ்ச் இருக்குது. டாப்பில் இருக்க சீலாம் வந்து கலர் கரெக்டர்ஸ். அதெல்லாம் இன்னும் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அதுக்கு கீழே இருக்கிற ஷேட்ஸ்லாம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எந்த ஷேட் கேட்டகரியில் வருவேன்னா அந்த C4 இருக்குல்ல, தேர்ட் டேன் ஷேடு, ஃபோர்த் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து தேர்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஷேட் ரேஞ்சில் நான் வர சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஒரு டேன் ஷேடு, அதில் தான் பேசிக்கலி நான் இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா NY11 அதில் இருக்குது. நான் NY11 தான் வாங்கியிருக்கேன். அண்ட் NP10
ஸோ NY11 அதில் இருக்குது அண்ட் தென் NP10 இருக்குது முன்னாடி ஒரு ஷேடு. ஸோ தோஸ் டூ ஆர் த ஷேட்ஸ் ஐ ஹவ் பாட். ஓகே, NY எனக்கு நல்ல பிரைட்னிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ வாட் ஐ ஃபீல், எனக்கு இன்னும் நல்லா கலர் கரெக்ட் பண்ணணும்னா ஐ திங்க் ஐ ஷுட் கோ ஃபார் எய்தர் P6 ஆர் P7 நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதில் வந்து இருக்கான்னு பார்ப்போம். பீன்றது பீச்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இந்தியா மேப்பில் இருக்கா P5 P6 நிறைய ஷேடு இல்லை காய்ஸ், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. இல்லை காய்ஸ், பீலாம் இல்லை, PA இல்லை, எல்லாம் Y தான் இருக்கு, ஒரு N இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐ ஹாவ் டு யூஸ் தோஸ் டூ ஆஸ் பிரைட்னிங். இது ரெண்டுமே எனக்கு பிரைட்னிங் பண்ணுற மாதிரியான ஒரு கன்சீலர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு கலர் கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கன்சீலர் நான் அதாவது கரெக்டாக என்னோட கலர் கரெக்ஷன் இல்லாமல் நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான கன்சீலர் நான் இன்னும் வாங்கல. தீஸ் டூ ஆர் பிரைட்னிங் பர்பஸ். எல்லோ பேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே எனக்கு பிரைட்டன் ஆகுது. மேபி ஐ கேன் கோ ஃபார் Y12 இருக்கு, அது வேணால் நான் போகலாம். Y12 ரொம்ப டார்க்காக இருக்குது, அதனால தான் நான் அதை வாங்காமல் விட்டேன். ஆக்சுவலி மேபி Y12 கூட வாங்கினா அது கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, வாங்கினா தான் தெரியும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் போடுறேன் எப்படி இருக்குது, நான் என்ன உங்களோட அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் டு டூ யூ கேன் சி. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய வெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ தான், சாரி என்னோடய வெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் தான் எனக்கு மேஜராக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கம் அண்டர் எல்லோ அண்டர்டோன். ஓகே, அண்ட் ஆல்சோ ப்ளஷஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிங்க் பேஸ்ட் ப்ளஷஸ், பர்பிள் பெரி ப்ளஷஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதுவும் எல்லோவில் தான் வருது. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷேட் ரேஞ்சில் வருவேன்னா டேன் ரேஞ்சில் தான் நான் வருவேன். ஸோ டார்க் வந்து இட் இஸ் லைக் இன்னும் டார்க்காக இருக்குது, tan shade range வருவேன். ஸோ ஐ நோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் எல்லோ. ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் எனக்கு என்னென்னா tan பேஸில் வருவேன். ஸோ இது ரெண்டு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு தான் வி ஹாவ் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியா வந்து ஈவந்தோ நீங்கள் லைட்டாக ஸ்கின் லைட்டாக இருந்தாலும் உங்கள் பிக்மெண்ட் அந்த ஹைப்பர் பிக்மெண்ட் ஏரியா வந்து இன்னும் டார்க்காக இருக்குது. அதுவும் லெவல் ஆஃப் இன்டென்சி இருக்கும்ல, லைட் டார்க் இருக்கும், டார்க்காக லைட் அந்த மாதிரி கொஞ்சம் லெவல் இருக்கும்ல. ஸோ அந்த இன்டென்சி போட்டு கூட நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் கன்சீலர்னா. சில பேர் வந்து பீச் பேஸ்ட் அந்த மாதிரி எடுத்தாங்க, அந்த மாதிரி கன்சீலர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அதே யூஸ் பண்ணிவிட்டு இட் வில் வாட் டு சே சப்சைட் த கலர் கரெக்ஷன் அண்ட் தென் உங்களுக்கு கவரேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்து ஐ தாட் ஐ ஷுட் கோ ஃபார் P6 P7 P6 ஆர் P7 நான் வாங்கினேன் அப்படின்னா மேபி ஐ கேன் டூ த கலர் கரெக்ஷன் ஆர் எல்ஸ் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஷுட் கோ ஃபார் அது ரெண்டு தான் பேசிக்கலி. ஏன்னா கலர் கரெக்ஷன் நான் வாங்கணும் தனியாக. P8லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூ மச் ஆஃப் ஆரஞ்சினஸ் உங்களுக்கு தெரியுது. பட் P6 P7 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டராக இருக்குது அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் லைக் எல்லோ பேஸ்ட் அல்ல, சின்ஸ் இட் இஸ் பீச் இட் இஸ் நாட் எல்லோ பேஸ்ட். ஸோ அதனால் எனக்கு அந்த ரெண்டு ஷேட் நான் சப்போஸ் இந்தியாவில் வந்துச்சுன்னா ஐ கேன் கிராப் தட். ஸோ தட் எனக்கு அது ஒரு ஸ்கின் டோன்டாகவும் இருக்கும், அந்த கலர் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் தட் ஆப்ஷன் ஹியர் இன் இந்தியா. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டிக் வித் தீஸ் டூ, NP அண்ட் NY11. இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே எனக்கு பிரைட்னிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஐ திங்க் தட்ஸ் இட் அபவுட் இட். ஸோ விதவுட் ஃபர்தர் டூ நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். இப்போ நம்ம டெமோ வீடியோவில் இருக்கோம். ஸோ நட்டாஷா என்னோட கன்சீலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்வாட்ச் போத் ஆன் மை ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தீஸ் டூ ஆர் த ஷேட்ஸ் ஐ ஹவ் காட். சி NP வந்து ஒரு பீச் பேஸ்டாக இருக்குது, NY வந்து எல்லோ பேஸ்டாக அந்த டோன் இருக்கு. ஓகே, நியூட்ரல் அண்ட் எல்லோ பேஸ்டில் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த டூ ஷேட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். NP வந்து I'm just gonna do it on. So NP லைட்டாக இன்னர் கார்னரில் வந்து NP10 நினைக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் இன்னர் கார்னரில் I'm just doing like this. ஓகே, since it has peach undertone அதனால் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கெல்லாம் எல்லோ பேஸில் கொடுக்கலாம். இது வந்து நல்ல திக் கவரேஜான கன்சீலர், ஸோ அதனால் நிறைய அப்ளை பண்ண வேணும்னு நினைக்கிறேன். ஸோ I'm just taking my concealer brush
and start blending it. So this is how it looks. ஸோ இங்கே மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஷேட் மேட்ச் காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இங்கே மட்டும் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீச் இஸ் கைண்ட் ஆஃப் லைட்டுன்றதுனால ஐம் ஜஸ்ட் செக்கிங் இது கரெக்டான ஷேடான்ட்டு. ஏற்கனவே நான் வந்து அண்டர் ஐஸில் வந்து கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஐ ஹவ் யூஸ் a little bit foundation over there. ஓகே, ஸோ NY மட்டும் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேட்ச் ஆகுது என்னோட அண்டர் ஐஸ்க்கு, லைக் பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பீச் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் லைட்டர். So that it gives some brightness to my under eye as well. So this is how it looks now. Okay, let's just blend with the foundation. Okay, yeah, so this is how it looks. And இது வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. பிகாஸ் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஐ கேன் see my there is a difference. அண்டர் ஐஸ்க்கும் இங்கேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் ஐ திங்க் these are giving little bit brightening effect நினைக்கிறேன். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் த NY11, அதை எடுத்துட்டு I'm just doing this so that சென்டர் ஆஃப் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டன் பண்ண மாதிரி இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷேட் இஸ் லைக் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிரைட்னிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா, ஐ திங்க் ஸோ. மேபி ரொம்ப டிராஸ்டிக் பிரைட்னஸ் கொடுக்கல, ஓரளவுக்கு எல்லோ பேஸ்டான இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. பிகாஸ் எல்லோ பேஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் சம் பிரைட்னஸ் டு த ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் தென் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த ரிவ்யூ அபவுட் தீஸ் 2 shades ஐ பாட். ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் டெமோலாம் பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஷேட் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிருப்பேன். as I said, இந்த கன்சீலர் இஸ் ரியலி குட். நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது, லூமினஸாகவும் இருக்குது, மேட் ஃபினிஷாகவும் இருக்குது. ஐ ரியலி லைக் இட். இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப அடோர் பண்ணுற ஒரு கன்சீலர்னால் இது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கன்சீலர், நல்லா இருக்குது. த திங்கர்ஸ் இந்தியாவில் வந்து ஷேட் ரேஞ்ச் இல்லை, அது ஒன்று தான் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அந்த ஒரு விஷயனாலேயே நம்ம இது அவ்வளோவா வாங்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. மேபி சூன் Sephora should update all the existing shades in Natasha அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் அவங்க நிறையா ஷேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் பை தே ஓன் ஷேட். ஓகே, எனக்குமே ஷேட் நிறையா இல்லை, அதுதான் ப்ராப்ளம் இங்கே. அண்ட் தென் அவங்க கிளைம்ஸ்லாம் இட் இஸ் ரியலி குட், அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஷேட் ரேஞ்ச் மட்டும் தான் எனக்கு இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஐ திங்க் உங்கள் ஷேட் ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, டெஃபினெட்லி யூ ஷுட் கிராப் திஸ் கன்சீலர். இது வந்து ரொம்ப ஒரு லாங் ஸ்டேவாக வர இது இருக்கும். பிகாஸ் ஐ கேன் see how much coverage it is giving and also ஹைட்ரேட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இன்னும் கேக்கியாக க்ரீஸியெல்லாம் ஆகலை. லிட்டில் பிட் பவுடர் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி அப்ளை பண்ணுமே எனக்கு இன்னும் ரொம்ப பிரைட், ரொம்ப கேக்கியாக ஒரு மாதிரி லைன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இல்லை. ஸோ இட் இஸ் ரியலி குட். யூ ஷுட் ஆல்வேஸ் ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ டூ யுவர் ரிசர்ச், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கன்சீலர், உங்களுக்கு ஷேட் மேட்ச் இருந்தால் அண்ட் தென் கோ ஃபார் இட். ஓகே, பட் இட் இஸ் ரியலி ஹார்ட் டு ஃபைண்ட் இட் ஆன்லைனில் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதோ யூ ஷுட் கோ ஃபார் த Sephora மாலில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, அங்கே ஸ்டாக் இருக்குமான்னு கூட தெரியல கைஸ். சம்டைம்ஸ் டெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது, அது ஒரு ப்ராப்ளம் வேறு இருக்கீங்க. மற்றபடி நல்ல கன்சீலர் தான்.
ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.